ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே விலாக். நம்ம இந்த வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து முட்டை வறுவல், அப்புறம் வந்து சவுச்சோ இருந்துச்சு, அது கூட்டு மாதிரி பொரியல் பண்ணேன். அப்புறம் வந்து ரசம் வச்சுட்டேன். அப்புறம் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பும் கொஞ்சம் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 3 மீனும் நேற்று வறுத்தோம்ல, அதில் 3 மீன் மிச்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நேற்று ஃபுல்லாக ஒப்பேத்தியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேல் மாடியில் ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பசங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி இந்த கேம் எல்லாம் நிறைய போட்டுருந்தாங்க போல. பாப்பாவையாவது அனுப்புங்கக்கான்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என்னையும் கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் வேலை இருந்துச்சு, நான் போகல. நீ பாப்பா வேணால் கூப்பிட்டு போயிட்டு வாங்கக்கான்னு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. போனாங்க. அதில் வந்து பால் இருக்குல்ல, கேம் அது பாலை வந்து பாஸ் பண்ணுவோம்ல, அந்த பாஸ் பண்ணுறதுல சேர்ந்துட்டாங்க போல இருக்குது. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணாங்களா. ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் வந்து கேமில் கலந்துக்கிட்டேன், நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அந்த அதாவது அந்த வாங்கிட்டு வராங்களோ இல்லையோ அதில் சொல்கிற சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்கூலை விட்டால் எதுக்கே போக மாட்டா, வரமாட்டா, இதுலேயே மிங்கில் ஆக மாட்டா. இது மற்ற ஸ்கூலுக்கு போயிட்டு அதோட ஒரு ஹாப்பினஸ்ஸை பார்த்துட்டு மற்ற பிள்ளைங்களை வந்து அட்ராக்டிவாக பார்க்குறது. அப்புறம் வந்து இந்த கேமில் வந்து இந்த கப்பலில் போய் கேம் விளாடுறது, அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து கேம் விளாடுறது, இந்த மாதிரிலாம் மற்ற ஸ்கூலில் போய் தான் ஸ்கூலை விட மற்ற ஸ்கூலில் போய் பண்ணும்போது 4 பேரை பார்க்கும்போது பசங்கள் வந்து 4 விஷயங்கள் கற்றுக்குவாங்க. நம்ம உள்ளே பூட்டி வைக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையுமே இழந்துருவோம். அப்படி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி இந்த மாதிரி நம்ம பசங்களையும் வச்சுக்கக்கூடாது. நம்ம தான் அப்படியே வளர்ந்துட்டோம். அவங்களுக்கு வந்து 4 விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படின்ட்டு நான் அனுப்பினேன். பாப்பாவும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சந்தோஷமாக சொன்னாங்க அதையும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காய்கறி வந்து 3 காய்கறி வந்து ரோட்டில் வந்துச்சு. இது அரை கிலோ கோஸ் வந்து 20 ரூபா. அரை கிலோ கோஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, 20 ரூபான்னு சொன்னாங்க. அரை கிலோ பீட்ரூட்டு, அரை கிலோ கேரட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபா 3 நாளைக்கு 4 நாளைக்கு வாங்க போதுமா ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளைக்கு நம்ம காய்கறி வாங்க முடியாது. 20 ரூபா 40 60 ரூபாவில் போயிடும். அது மாதிரி ரோட் சைடு வாங்குங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். ரோட் சைடு வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ஹோல்சேல் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.